Hi and welcome to Rajati Family Kitchen. இன்னைக்கு நம்ம ஸ்டீமரில் ஸ்டீம் பண்ண பெப்பர் பட்டர் கார்ன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். தேவையான பொருள்களில் மக்காச்சோளம் நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இங்கே கிடச்சது ஃப்ரோசன், ஸோ நான் அந்த ஃப்ரோசனோட தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரோசனில் இருக்கிற மக்காச்சோளம் 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கு சுவைக்கு ஏற்ப உப்பு, லெமன் ஜூஸ் டேஸ்ட்டுக்கோசரம், பட்டர் 1/4 டீஸ்பூன். உங்களுக்கு பட்டரோட ஸ்மெல் ரொம்ப டேஸ்ட் வேணும்னா நீங்கள் அரை கூட போட்டுக்கலாம், அரை டீஸ்பூன் போட முடியும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஸ்டீமர் பாத்திரத்தில் அந்த மக்காச்சோள துண்டுகளை வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் உப்பு, பட்டர், அந்த மிளகு பொடி 3ஐயும் எடுத்துக்கணும். கொஞ்சம் லெமன் ஜூஸும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ அதில் பட்டர் உருகும். அதை நல்லா கலக்கிக்கணும். எடுத்து வச்ச மக்காச்சோள பாத்திரத்தில், ஸ்டீமர் பாத்திரத்துக்கு மேலே, அந்த மக்காச்சோளத்துக்கு மேலே நம்ம அதை ஊற்றுறோம். அந்த பாத்திரத்தை ஸ்டீமரில் வச்சு அட்லீஸ்ட் 20 நிமிஷமாவது அதை வேக வைக்கணும். சூப்பராக கார்ன் வெந்துட்டுருக்கு ஸ்டீமரில். பாருங்கள், ஆவி பறக்க அப்படியே வேகுது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அந்த பெப்பர், பட்டர், சால்ட்டு, லெமன் ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி அதோடு சேர்ந்து ஊறும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போகட்டும், அப்புறம் எடுத்து சாப்பிட முடியும். சூப்பராக இருக்கும். இந்த பெப்பர் கார்ன் ரெடியாக இருக்குது. மழை காலத்தில் சுட சுட பெப்பரோடு சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்கள்.